Good morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டீரியல் சயின்ஸ்ல செகண்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருப்போம் எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா ரெசிலியன்ஸ் ஆஃப் போல்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படின்னா நம்ம போல்ட்ல இருக்க த்ரெட்டட் போர்ஷன் இருக்குல்ல அதோட டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணனா அதோட ரெசிலியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் ஹேவிங் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். Same elastic property na isotropic, different elastic properties in different directions na anisotropic. Next one the ultimate tensile strength of mild steel compared to the ultimate compressive stress enna kekranga. Tensile viட tensile வந்து compressive viட அதிகமா இருக்கும். So more இது வந்து mild steel க்கு. Next வந்து Young's modulus of a wire is defined as the stress which will increase the length of wire compared to its original length. இது வந்து same amount. So which of the following materials is the most elastic னு கேக்குறாங்க. இது வந்து steel. The property of material which allows it to be drawn into smaller sections கேக்குறாங்க. Drawn into smaller sections wires இதெல்லாம் கேட்டாவே நம்ம ductility. they made into sheets அப்படினு கேட்டாங்கன்னா அது வந்து malleability. So the dash has the highest tendency to get work hardened கேக்குறாங்க. இது வந்து brass. Next வந்து dash is the hardest known material கேக்குறாங்க. கம்பேரிட்டிவா பார்க்கும்போது டைமண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் அப்டைன்ட் பை ஐசோதெர்மல் ஹார்டனிங் கேட்குறாங்க. நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஐசோதெர்மல் ஹார்டனிங் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஆஃப் டெம்பரிங்கில் பண்ணியிருப்போம். அது எப்படி ஞாபகம் வச்சுருப்போம்னா ஏபிடி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏ வந்து ஆஃப் டெம்பரிங், பினா அதோட ப்ராடக்ட் பைனைட், நெக்ஸ்ட் வந்து டீனா ஐசோதெர்மல் ஆறு டஃப்னஸ் இது ரெண்டு ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ ஐசோதெர்மல் ஹார்டனிங் வந்து பைனைட். மெல்டிங் பாயிண்ட் இஸ் லோயஸ்ட் ஃபார் cast iron. Next one வந்து dash is commonly used for making household utensils கேக்குறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹவுஸ்ஹோல்ட்ல H இருக்கு. ஆப்ஷன் வந்து ஹிண்டாலியம். ஹிண்டாலியம் தான் ஆன்சர். ஸோ HH ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து dash does not contain tin as an alloying element கேக்குறாங்க. பேபிட் வந்து நமக்கு தெரியும் tin based alloy. சால்டர் வந்து alloy of lead and tin. ஒயிட்ங்கிறது tin based alloy. ஸோ ஒயிட் மெட்டல் கிடையாது. ஸோ எல்லாமே டின் பெஸ்ட்டு அலாய் தான். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அண்டர் மைக்ரோஸ்கோப் ஃபெரைட் அப்பியர்ஸ் அஸ் லைட். டேஷ் ஸ்ட்ரக்சர் இஸ் அப்டைன் பை ஆஸ் டெம்பரிங் ப்ராசஸ் கேட்குறாங்க. இது வந்து பைனைட் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்டீல் கேன் பி ஹார்டன் குயிக்லி பை குயிக் ஹார்டனிங்னா இண்டக்ஷன் ஹார்டனிங் ஆர் ஃப்ளேம் ஹார்டனிங். டேஷ் ஹேஸ் எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஆசிட்ஸ். இது வந்து ஹேஸ்ட் அலாய். Which of the following properties pertain to cast iron கேக்குறாங்க. cast iron வந்து toughness கிடையாது. இது வந்து ductile இருக்கும். சாரி ductility கிடையாது. toughness ductility ரெண்டு இல்ல. ஏன்னா அது வந்து brittle. resistance இல்ல. wear resistance answer. இது வந்து with which of the following age hardening is related. age hardening எதுல பண்ணுவாங்கன்னா duralumin பண்ணுவோம். ஸோ duralumin தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மோனல் மெட்டல் இஸ் an alloy of கேக்குறாங்க. மோனல் வந்து நமக்கு தெரியும் முன்னாடியே பேசியிருப்போம். பூனிங்கிறது தான் மோனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்போம். ஸோ CuNi காப்பர் அண்ட் நிக்கல். நெக்ஸ்ட் டேஷ் அயன் இஸ் தி மேக்னெட்டிக் அலோட்ராப் ஆஃப் அயன் கேட்குறாங்க. இது வந்து ஆல்ஃபா அயன். இது வந்து ஆல்ஃபா அயன் வேற எப்படி சொல்லுவோம்னா ஃபெரைட்னு சொல்லுவோம். இதே காமா அயன் வந்து நம்ம ஆஸ்டனைட்னு சொல்லுவோம். டெல்டா அயன் வந்து டெல்டா ஃபெரைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் பெட்டர் சூட்டட் ஃபார் லைட்டர் டியூட்டி பேரிங்ஸ் கேட்குறாங்க. இது வந்து ஒயிட் மெட்டல். பேரிங்ஸ்னாவே ஒயிட் மெட்டல் தான். டேஷ் இஸ் நாட் தி நியூட்ரல் ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல் கேட்குறாங்க. இது வந்து டோலமைட். டேஷ் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் வந்து ஹார்டனிங் ப்ராசஸில் அப்ளை பண்ணுவோம். இது வந்து மார்டன்சைட். நெக்ஸ்ட் வந்து டேஷ் ஹேஸ் லீஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. இது வந்து இன்வேர். நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் தி எசென்ஷியல் இன்கிரீடியன்ட் ஆஃப் எனி ஹார்டன் ஸ்டீல் கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா மார்டன்சைட். நெக்ஸ்ட் வந்து டேஷ் ஸ்ட்ரக்சர் கேன் பி ஸ்டடி பை நேக்கட் ஐன்னு சொல்றாங்க. நமக்கு கண்ணாலே எதை பார்க்க முடியும்னா மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க முடியும். மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து மேக்ரோ. நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் சூட்டட் ஃபார் யூஸ்டு ஃபார் பீரிங் லைனர் கேட்குறாங்க. பீரிங் லைனர் வந்து பேபிட் மெட்டல். நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
element which control the physical properties of steel கேக்குறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் பார்த்தா அது கார்பன் தான். ஏன்னா அது கம்மியான அதிகமான ஹார்ட்னஸ் ஸ்டஃப்னஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ கார்பன் தான் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து 1841 HSS வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 1841 HSS என்னன்னு பார்த்துடலாம். 18னா டங்ஸ்டன் வந்து 18%. டங்ஸ்டன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ரெட் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 4% வந்து குரோமியம் வந்து நமக்கு தெரியும் கரோஷன் ரெசிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் 1% வந்து வெனாடியம். ஸோ வெனாடியம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து 4% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டேஷ் சர்ஃபேஸ் ஹார்டனிங் கிவ்ஸ் மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் கேட்குறாங்க. ஸோ ஹார்டனிங்கில் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் எப்படி கிடைக்கும்னா நைட்ரேட்டிங்கில் தான். ஸோ வந்து டேஷ் இஸ் நாட் அ செராமிக் மெட்டீரியல் கேட்குறாங்க. கிளாஸு கிளே அலுமினியம் ஆக்சைடு எல்லாம் செராமிக்கு, பேக்கலைட் தான் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபார் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டேஷ் எல்டி கன்வெர்ட்டர் இஸ் யூஸ்டு கேட்குறாங்க. இது வந்து ஸ்டீலு. நெக்ஸ்ட் வந்து இன் மெட்டல் தி சைஸ் ஆஃப் கோர்ஸர் கிரெயின்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து 0.005 mm. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு 0.07 தெரியும் பாண்டு. ஸோ அது மாதிரி நம்ம 0.05 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ் டேஷ் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபியூயல் கேட்குறாங்க. இது வந்து கோக்கு. நெக்ஸ்ட் வந்து பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் a small selected portion of the job can be hardened கேட்குறாங்க. செலக்டிவ் போர்ஷன் நம்ம ஹார்டன் பண்ணாவே நம்ம அது வந்து ஃப்ளேம் ஆர் இண்டக்ஷன் ஹார்டனிங். ஸோ அது வந்து ஆப்ஷன் இல்லை. இது நன் ஆஃப் தீஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் MCQs பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் பார்ட் ஆஃப் MCQs பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குரிய பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.